என்னடா இது லைஃப் நம்மளுக்கு இதே மாதிரி ரொம்ப நாளா கஷ்டமா இருக்கே. நம்மளுக்கு மட்டும் எல்லா பிரச்சனையும் தேடி தேடி வருதே. நான் எப்போ லைஃப்ல சந்தோஷமா இருப்பேன்? எனக்கு தூக்கம் வர மாட்டுது. பல நாள் நான் யார்கிட்ட என் பிரச்சனைய சொல்றதுன்னு யோசிச்சே வந்து எனக்கு என் தூக்கம் ஒழுங்கா இல்ல. அ யாரையுமே நம்ப முடியல. இது எல்லாமே எங்க தெரியுமா போய் நிறுத்தும்? டிப்ரஷன்ல. நீங்க உங்களுக்கே தெரியாம நீங்க ரொம்ப நாளா உங்க டிப்ரஷன்ல இருக்கீங்க. ஸோ நான் சொல்ற இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க கண்டிப்பா டிப்ரஷன்ல இருந்து வெளியில வரலாம். ரூல் நம்பர் 1. உங்களுக்கு ரொம்ப புடிச்ச படத்த நீங்க டிப்ரஷன்ல இருக்கும்போது பாருங்க. நீங்க ரொம்ப லோவா ஃபீல் பண்ணும்போதோ, இல்ல ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணும்போதோ, நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப புடிச்ச படத்த நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த டிப்ரஷன்ல இருந்து வெளியில வரதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த படம் கண்டிப்பா ஒரு ஹாப்பி எண்டிங் இருக்கிற படமா தான் இருக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு புடிச்ச படமாவே இருந்தாலும், அது வந்து சேட் எண்டிங் இருக்கிற படமா இருக்கவே இருக்கக்கூடாது. அது ஒரு காமெடி படமா இருக்கலாம், இல்ல ஒரு லவ் படமா இருக்கலாம். எதுவா இருந்தாலுமே, அது கண்டிப்பா ஒரு ஹாப்பி படமா தான் இருக்கணும். ஒரு ஹாப்பி எண்டிங்கா இருக்கிற படமா தான் இருக்கணும். அதே மாதிரி ரூல் நம்பர் 2. உங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஃபுட்ட நீங்க வந்து டிப்ரஷன்ல இருக்கும்போது சாப்பிடுங்க. அது நீங்க வாங்கி சாப்பிடலாம். இல்ல உங்களுக்கு குக் பண்றது பிடிக்கும் அப்டின்னா, நீங்க குக் பண்ணி கூட சாப்பிடலாம். பட் டிப்ரஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஃபுட்ட நீங்க சாப்பிடுங்க. புடிச்ச ஃபுட்டுன்னு சொன்ன உடனே நெறைய குவான்டிட்டில எடுத்துப்பாங்க நெறைய பேரு. தயவு செஞ்சு அந்த மாரி ஒரு தப்பு பண்ணாதீங்க. நீங்க இந்த டிப்ரஷன்ல இருந்து கண்டிப்பா ஒரு நாள் வெளில வருவீங்க. ஆனா டிப்ரஷன்ல இருந்து வெளில வரும்போது, நான் சொன்னேன்றதுக்காக நீங்க நெறைய புடிச்ச ஃபுட்ட சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நெறைய சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கேலரி கவுண்ட்ஸ் அதிகமாயிடும். அப்புறமா உங்களுக்கே தெரியாம நீங்க இன்னும் ரொம்ப வெயிட் புட் ஆன் ஆயிடுவீங்க. அது உங்களுக்கு தனி டிப்ரஷன் ஆயிடும். ஸோ உங்களுக்கு புடிச்ச ஃபுட்டா இருந்தாலுமே, அது ஒரு மினிமல் குவான்டிட்டில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு புடிச்சத சாப்பிட்டதுக்கான ஒரு சந்தோஷமும் இருக்கும். ஸோ உங்க டிப்ரஷன்ல இருந்து வெளில வரதுக்கு உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஸோ கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. ரூல் நம்பர் 3. டிப்ரஷன்ல இருக்க நெறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, டிப்ரஷன்ல இருக்கோம்ன்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் பேசாம இருப்பாங்க. இல்ல தனியா இருப்பாங்க. இல்ல ரூம்ல லைட் கூட போட்டுக்காம ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருப்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாரி தப்பு பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தனியா இருக்கணும் போல இருந்தது, இல்ல யார்கிட்டயுமே உங்க கஷ்டத்த சொல்ல முடியல, யாரையுமே நம்ப முடியலன்னா கூட, கண்டிப்பா உங்க லைஃப்ல யாருன்னா ஒருத்தங்களாவது இருப்பாங்க. கண்டிப்பா இருப்பாங்க. அது வந்து உங்க பேரண்ட்ஸா இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்ல உங்க சிப்லிங்ஸ், இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் யாரா வேணா இருக்கலாம். அவங்க கிட்ட உங்களோட கஷ்டத்த நீங்க வந்து சொல்லுங்க. அப்படி ஒரு வேள யார்கிட்டயும் சொல்ல உங்களுக்கு தோணல அப்படின்னா கூட, டிப்ரஷன்ல இருக்கும்போது தயவு செஞ்சு தனியா மட்டும் இருக்காதீங்க. யார் கூடயாவது இருங்க. ஒரு கும்பலான ஒரு கேங் இருக்குன்னா, அந்த கேங்ல நீங்க இருங்க. தனியா இருக்காதீங்க. அதே மாரி உங்க வீட்ல பெட்ஸ் இருக்குன்னா, பெட்ஸோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு வாக்கிங் கூட்டிட்டு போலாம். இல்ல பெட்ஸுக்கு வந்து ஃபுட் ஊட்டி விடலாம். ஸோ இந்த மாரிலாம் நீங்க பண்ணும்போது, அது உங்களுக்கு வந்து இன்னொரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். நீங்க டிப்ரஷன்ல இருந்து வெளில வரதுக்கு. ரூல் நம்பர் 4. டிப்ரஷன்ல இருக்க நெறைய பேர் ஏன் எல்லாருக்குமே இருக்கிறது தான் இது. கண்டிப்பா நான் சொல்றத நீங்களும் ஒத்துப்பீங்க. ஸ்வீட் கிரேவிங்ஸ் கண்டிப்பா இருக்கும் டிப்ரஷன்ல இருக்கும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, 4 ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா, தயவு செஞ்சு அது ஒரு 2ஆ நீங்க வந்து கட் டவுன் பண்ணிக்கலாம். 2 சாப்பிடலாம். ஸ்வீட்ஸ் நெறைய சாப்பிடணும் போல இருக்கு, ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு ஸ்வீட்ஸ்க்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ்லயே வந்து உங்களுக்கு நெறைய ஸ்வீட்னஸ் கிடைக்கும். ஸோ அது உங்களோட ஸ்வீட் கிரேவிங்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாரி உங்களுக்கு நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப டிப்ரஷனா இருக்கு. எனக்கு ஸ்வீட் தான் சாப்பிடணும். ஸ்வீட் சாப்பிட்டா வந்து உங்களால வந்து கொஞ்சம் நார்மலா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, நெறைய சாப்பிட்றாதீங்க. ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். ஸோ, இந்த மாரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க டிப்ரஷன்ல இருந்து வெளில வரதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து ரொம்ப நார்மலாவும், ரொம்ப கேஷுவலாவும் இருக்கலாம். பட் இது எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க டிப்ரஷன்ல இருக்கும்போது. கண்டிப்பா நீங்க டிப்ரஷன்ல இருந்து வெளில வரதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு புடிச்ச படத்த பார்க்கும்போதோ, இல்ல புடிச்சத சாப்பிடும்போதோ, இல்ல புடிச்சவங்க கூட இருக்கும்போதோ, கண்டிப்பா உங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சந்தோஷம் உங்களுக்கே தெரியாம நீங்க வந்து உங்கள டிப்ரஷன்ல இருந்து வெளியில கொண்டு வந்துரும். ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. டிப்ரஷன்ன்றது இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. சரியா? மைட் பி 1 வாரம் இருக்கலாம், இல்ல 1 மாசம் இருக்கலாம். ஆனா, நீங்க என்னைக்கோ ஒரு நாள் நான் இப்படிடா இந்த பிரச்சனையில இருந்து வெளில வரப்போறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க நெறைய பிரச்சனைகள. ஆனா, இன்னைக்கு அந்த பிரச்சனையில இருந்து தான் வெளில வந்திருப்பீங்க. யோசிச்சு பாருங்க. தீர்க்கவே முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. எல்லாம் உங்க மனசுக்குள்ள தான் இருக்கு. கேள்வியும் நீங்க தான், பதிலும் நீங்க தான். எல்லாத்துக்கான சொல்யூஷனும் உங்ககிட்ட இருக்கு. அப்படி உங்களால சொல்யூஷனோ இல்ல ஒரு கன்க்ளூஷனுக்கோ வர முடியல அப்படின்னா, தயவு செஞ்சு உங்கள விட பெட்டரா யார் இருக்கா? இவங்க கிட்ட சொன்னா வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க யார நினைக்கிறீங்களோ, அவங்க கிட்ட உங்க மன கஷ்டத்த வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு தனியா மட்டும் இருக்காதீங்க. நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு, இது உங்களுக்கு வொர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றத வந்து எனக்கு சொல்லுங்க. ஐ வில் பி ரியலி ஹேப்பி டூ ஹியர் அபௌட் இட்.
அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அந்த குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்லயும் போட்டு விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம என்னோட யூடியூப் சேனலை நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.